அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 11 ரூல்ஸ் ஃபார் லைஃப் அந்த புக்கோடைய ஃபர்ஸ்ட் ரூலான நெவர் இக்னோர் யுவர் ஃபிட்னஸ். அதில் ஆல்ரெடி நாம் ஃபிட்னஸோடைய 2 மெயின் பில்லர்ஸை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஃபிட்னஸோட 3rd பில்லரை பற்றி பார்க்க போகிறோம். அதோடைய பேர் என்னென்னா எக்ஸசைஸ். எக்ஸசைஸை 2 விதமாக நம்மளுடைய ஆசிரியர் பிரிச்சிருக்காங்க. ஒரு எக்ஸசைஸ் என்னென்னா கார்டியோ பேஸ்ட் எக்ஸசைஸ், இன்னொன்று வெயிட் லிஃப்டிங் பேஸ்ட் எக்ஸசைசஸ். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கார்டியோ ரன்னிங்கில் வரும், ஜம்பிங்கில் வரும், இந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம். வெயிட் லிஃப்டிங் நீங்கள் ஜிம்மில் போய் கூட பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அது பண்ணாமல் கூட இருக்கலாம். நீங்கள் ரன்னிங்கு, வாக்கிங்கு, ஜம்பிங்கு, புஷ்அப்ஸு, சிட்டப்ஸு இந்த மாதிரியான எக்ஸசைஸ் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ டெய்லி நாம் எக்ஸசைஸ் பண்ணுறது 45 to 60 மினிட்ஸ் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்ல வராங்க. அப்படி பண்ணுறதுனால நாம் ரொம்ப சுறுசுறுப்பாகவும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும், ஃபிசிக்கலாகவும், மென்டலாகவும் ரொம்ப நம்மளோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்போம்னு சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாமல் வீக்லி 270 மினிட்ஸ் to 360 மினிட்ஸ் நாம் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் 6 டேஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லது, இல்லை 7 டேஸ் பண்ணால் அதை விடையும் ரொம்ப நல்லது. நீங்கள் 6 டேஸ் கொஞ்சம் ஹார்டாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், 7th டே கொஞ்சம் லைட்டரான எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் நீங்கள் குறைஞ்சது மினிமம் வீக்லி 3 டேஸாவது நீங்கள் ரன்னிங் இந்த மாதிரி எல்லாம் போகணும். அடுத்த ஒரு 4 டேஸ் ஜிம் போகலாம், இல்லை வெயிட் லிஃப்டிங்ஸ் இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல், நான் சொன்ன மாதிரி டயட் இருக்குது, டயட் மாதிரி நீங்கள் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்லாம். தேவையில்லாமல் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு உங்கள் கலோரியா லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப ஃபேட் ஆகி ரொம்ப இதெல்லாம் இருக்குன்ட்டு தேவையில்லை. அப்போ இதெல்லாம் யார்கிட்ட சொல்கிறான்னா, விராஜ்கிட்ட சொல்கிறாங்க, நம்மளோட சேத்தன் பார்த்து ஆசிரியர். அவங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத, நீ ப்ராப்பராக குவாலிட்டியான ஸ்லீப் கண்டிப்பாக இருக்கணும். உடனே விராஜ் அவங்க சொல்கிறாங்க, நான் ரொம்ப ஃபேட்டாக தான் இருக்கேன், ஃபிட்னஸில் நான் ரொம்ப கவனமே கொடுக்குறதில்ல, என்னால் ஜிம் அஃபோர்ட் பண்ண முடியலை அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஒன்று சொல்கிறாங்க, ஏன் உன்னால் ஜிம் அஃபோர்ட் பண்ண முடியலை? சரி, ஜிம் அஃபோர்ட் பண்ண முடியலை, ரன்னிங் போகிறதுக்கு எதுக்கு ஜிம்மு தேவை? நீ ரோட்லேயே ரன்னிங் பண்ணலாமே, அதுக்கெல்லாம் பிரச்சனை. ஒர்க் அவுட் பண்ணது, புஷ்அப்ஸ் பண்ணது, செட்டப்ஸ் பண்ணதெல்லாம், ஜம்பிங் பண்ணுறது, இதுக்கெல்லாம் எதுக்கு ஜிம் தேவை? நீயே நார்மலாகவே கிரவுண்ட்ஸில் பண்ணலாமே அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. ஒன்று சொல்கிறாங்க, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விராஜ் அவர் அப்படி பார்க்குறாரு. அவர் பார்த்தோன்னே விராஜோட முகமே மாறுது. விராஜ் போய் தான் சொல்கிறாப்புல, டைம் எல்லாம் இருக்குது. அப்போ சொல்கிறாங்க ஆசிரியர், அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் மொபைல் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க விராஜ்கிட்ட. விராஜ் மொபைல் கொடுத்த உடனே ஆசிரியர் பார்க்குறாங்க, அந்த மொபைலில் ஸ்க்ரீன் டைமை செக் பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் டைமில் கிட்டத்தட்ட 10 hours யூஸ் பண்ணுறாரு டெய்லி அவர் மொபைலை கன்சிஸ்டன்சியாக. அப்போ அது செக் பண்ணும்போது 5 hours ஜொமேட்டோ ஆப்பில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அது அவங்க வேலை விஷயமாக யூஸ் பண்ணுறாங்க, அது ஓகே. செகண்ட் 3 hours இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்க, 2 hours ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க, சும்மா ஸ்க்ரோலிங் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஓகே, அப்போ கேட்குற, அந்த 5 hours நீ ஒர்க் பண்ணுற, அது ஓகே, நான் விட்டுறேன். அடுத்த அந்த 5 hours-ல் 3 hours எதுக்கு இன்ஸ்டாகிராமில் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்க? சும்மா நீ ஸ்க்ரோல் பண்ணால் மட்டும் இல்லாமல் அர்ப்பிதாவுக்கு 20-25 வாட்டி கால் பண்ணியிருக்காப்புல. அதான் சொல்கிறார், எதுக்கு அவளுக்கு கால் பண்ணுற? அவளை நீ நினைக்கவே நினைக்காத. இனி உன்னுடைய வாழ்க்கையை பாரு. உன் வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்களில் தாண்டி போக வேண்டிய இருக்குது. உன்னுடைய அந்த அவுக்காத், உன்னுடைய ஸ்டேட்டஸ், அப்படி அதை நீ சேஞ்ச் பண்ணி நீ உன்னுடைய முயற்சினால் மட்டும்தான் அதை தாண்டி போக முடியும். அதுக்கான காரணங்களை நீ தேடி, இனி அவளை நினச்சி கூட பார்க்காத, அவளை பற்றி யோசிக்கவே செய்யாத அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எதுக்கு நீ 3 hours இன்ஸ்டாகிராமில் இருக்க? அந்த 3 hours-ஐ நீ நல்லபடியாக 45 to 60 மினிட்ஸ் நீ ரன்னிங் போகலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம். அதை நீ டெய்லி பண்ணியா? அதை பண்ண மாட்டேங்க அப்படின்னு கேட்குறாரு. உன்னை விராஜ் சொல்கிறாப்புல, சரி சார், நாளையிலேருந்து நான் 45 to 60 மினிட்ஸ் நான் கண்டிப்பாக ரன்னிங் பண்ணுறேன், எக்ஸசைஸ், புஷ்அப்ஸ் பண்ணுறேன், செட்டப்ஸ் பண்ணுறேன், ஜம்பிங் பண்ணுறேன், இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்ல வராப்புல. அடுத்து அவர் கேட்குறாரு, அடுத்து நீ அந்த நெக்ஸ்ட்டு 2 hours எதுக்கு ஃபேஸ்புக்கை ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்க? நீ தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க. அந்த 5 hours-ல் நீ ஒரு 60 மினிட்ஸ் நீ ஒர்க் அவுட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீ ஏன் ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட மாட்டேங்க? நீ இந்த வடை பாவு, சமோசா இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்க. இல்லை சார், என்னால் அஃபோர்ட் பண்ண முடியலை ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம். உன்னை கேட்குறாரு, ஹெல்த்தி ஃபுட் ஏன் உன்னால் அஃபோர்ட் பண்ண முடியலை? குக்கும்பர், கேரட் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக என்ன அப்படின்னு கேட்குற. உடனே விராஜோட முகமே மாறிட்டு, ஏன்னா சாப்பிட்லாம், இப்போ குக்கும்பர் எல்லாம் வாங்கி சாப்பிட்லாம், கேரட் வாங்கி சாப்பிட்லாம், எக் வாங்கி சாப்பிட்லான்னு எல்லாம் சொல்கிறார். அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி கிடையாது, நீ வாங்கி சாப்பிட்லாம். நார்மலாக உள்ள யார் வேணாலும் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்லாம். ஒரு குக்கும்பர், ஒரு கேரட்டு, ஒரு
எக்கு இதெல்லாம் ஏன் வாங்கி சாப்பிட முடியாது அப்படின்னு கேட்குறாரு. உடனே அப்படி சரி சார் நான் அதுவும் நாளையிலேருந்து வாங்கி சாப்பிட்றேன் ப்ராப்பராக சொல்கிறாரு. அப்போ நீ ஒரு 2 hours தான் இது ஸ்பெண்ட் பண்ணுற, பட் நீ ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி நீ ப்ராப்பராக பிளான் பண்ணி அதெல்லாம் நீ செயல்படுத்தணும். ஆக்ஷனில் இல்லாமல் நீ சும்மா பிளான் மட்டும் போட்டுட்டு இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்ல வராரு. நீ பிளான் மட்டும் டெய்லி போட்டுட்டு இருந்தால் வாழ்க்கையில் நீ சக்ஸஸே ஆக முடியாது. நீ ஸ்டார்ட் பண்ணு, தப்பாக இருக்கட்டு, அது 2 வாட்டி தப்பாகும், 3வது வாட்டி தப்பாகும், பட் 4வது வாட்டி அது கரெக்டாகும். நீ ப்ராப்பராக இது நடக்கும். நீ ஒரு விஷயத்த ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருந்தனா கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சியும் டிசிப்ளினும் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அவன் சொல்கிறான் சரி சார் நான் அதை ஃபாலோ பண்ணலாம். அடுத்து சொல்கிறாரு நீ அந்த பேலன்ஸ் உள்ள, இப்போ நீ 5 hour இதில் போகிற ஜொமேட்டோவில் யூஸ் பண்ணுற ஃபோன், அடுத்த 1 hour ரன்னிங் போகிற, அது எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை மொபைல், அடுத்தது ஒரு 1 hour நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடாது ஓவராலாக. அதுக்கு அடுத்து மிச்சம் இருக்க பேலன்ஸ் இருக்க 3 hours நீ இதுக்கு யூஸ் பண்ணலாம், ப்ராப்பரான குவாலிட்டியான ஸ்லீப்புக்கு. நீ டெய்லி 7 to 8 hours நல்லா தூங்கு, நல்ல ரெஸ்ட் எடு, நல்ல வேலை பாரு, நல்ல ஒர்க் அவுட் பண்ணு, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடு. அர்ப்பிதாவை நீ தேவையில்லாமல் நினச்சி பார்க்காத. நீ அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போகணுன்னா, நகர்ந்து போகணுன்னா வாழ்க்கையில் நீ ஃபிட்னஸாக இருக்கணும். ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ மனதளவிலையும் உடல் அளவிலையும் நீ ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் எனர்ஜெட்டிக்காக அடுத்த காரியங்களை நீ செயல்படுத்த, உன்னுடைய வாழ்க்கையில் நீ செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ், தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் நினச்சி நீ வருத்தப்பட்டுட்டே இருக்காத. வாழ்க்கை இதோட முடிஞ்சு போகாது, இன்னும் நிறைய இருக்குது வாழ்க்கையில் நீ பார்க்க அப்படின்னு சொல்கிறாரு. நீ இதெல்லாம் எனக்கு பண்ணுவியா அப்படின்னு கேட்காரு. உடனே விராஜ் சொல்கிறாப்புல நாளையிலேருந்து இதெல்லாம் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே அவர் சொல்கிறாரு நாளைக்கு நீ 1 மணிக்கு கரெக்டாக வந்துரு சாப்பாடு வாங்கிட்டு, அதுவும் சவுத் இந்தியன் மெஸ்ஸிலேருந்து சாப்பாடு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சார் நான் நாளைக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு விராஜும் அடுத்த நாள் சாப்பாடு வாங்கிட்டு வருவார். உடனே 2 பேரும் சாப்பிடும்போது அவர் கேட்பார் இந்த இட்லி உனக்கு வைக்கட்டா அப்படின்னு கேட்பார். சார் எனக்கு 1 போதும். ஏன் 1 சாப்பிடியா? இல்லை எனக்கு 1 போதும், நான் சாப்பிடதே கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னு. ஓகே அவருக்கு புரியுது. ஓகே விராஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல அவருடைய ப்ராசஸை, அவர் ஆக்ஷனில் இறங்கிட்டாப்புல அப்படின்னு. ஓகே சரி அப்படின்னு. அப்போ சார் செகண்ட் ரூல் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல. செகண்ட் ரூல் நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடியுங்க, நாளைக்கு நம்ம செகண்ட் ரூல் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்ல வராரு. நம்ம நாளைக்கு அந்த செகண்ட் ரூலை பார்ப்போம். இதுவரை என்னோடய சேனலுக்கு ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய ஒவ்வொரு வீடியோக்கும் ஆதரவு தந்திருக்க ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.